வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். பிரெட் காஜு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட் எடுத்துக்கலாம். இதோட சைட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஸோ அதனால் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பிரெட் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். இதை டயகனலாக கட் பண்ணிடுங்க. இது மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஆயிலை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். ஸோ மீடியமாக வச்சுட்டு டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும். நீங்கள் ஃபர்ஸ்ட் போடுற ப்ரெட்டை விட நீங்கள் செகண்ட் தேர்ட் போடுறது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கனால. ஸோ ரொம்ப கரிஞ்சிடாமல் டக்குன்னு எடுத்துருங்க. இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இருக்கட்டும். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அடுத்து ஒரு கடாயில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நல்லா மெல்ட் பண்ணிடலாம். இந்த சர்க்கரை பாகில் தான் நம்ம ப்ரெட்டை போட்டு எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சர்க்கரை பாகு அரை கம்பி பதம் வரணும். அப்போ தான் ப்ரெட் மேலே நல்லா கோட் ஆகி சூப்பராக வரும். இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ப்ரெட் ரொம்ப ஊறிடும். ஸோ உங்களுக்கு அந்த கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி அரை கம்பி வரணும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் நேரம் வார்ம் ஆகிற அளவுக்கு ஆற விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் 2 சைடும் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோட் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நம்மளோட பிரெட் காஜு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நான் கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கிறேன். இது டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. உங்களுக்கு டக்குன்னு இனிப்பாக சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். வெறும் 10 மினிட்ஸ் தான் ஆகும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.